சொல்றேன், உங்களை கர்த்தர் தம்ம சிறகுகளாலே மூடி இருக்கிறார். தம்முடைய கரத்தின் நிழலால உங்களை மூடி இருக்கிறார். சங்கீதம் 91 4ஆம் வசனத்துக்கு போவோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆமேன். ஒவ்வொரு வசனமும் பாருங்க, தேவன் நம்மை எப்படி பாதுகாக்கிறவர் என்று வெளிப்படுத்தி கொண்டே வருகிறது, வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். மோசே மூலமாக கர்த்தர் ஆவியானவர் அவர் மூலம் பேசுகிறார். பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார். அவர் சொல்லுவார் பாருங்க, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஆமேன். இங்கே தேவன் தன்னை ஒரு தாய் பறவைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். எப்படி ஒரு உதாரணத்துக்கு தாய் கோழி எடுத்துக்கொள்வோம். அது என்ன செய்யுது, ஏதாவது ஒரு எதிரான சூழ்நிலை பருந்தோ கழுகோ வரும் பொழுது தன்னுடைய குஞ்சுகளை பார்த்து என்ன செய்யுது, சத்தம் கொடுக்குறது. கோ 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 குருன்னு சவுண்டு கொடுக்கும் பாருங்கள். பார்த்துருக்கீங்களா? சவுண்டு கொடுக்குது, சத்தம் கொடுக்குது. சத்தம் கொடுத்துட்டு செட்டைகளை உயர விரித்து பிடிக்குது பாருங்கள். உடனே எல்லா குஞ்சு என்ன செஞ்சிருது, தாய் கோழியுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஓஹோ ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, நான் என்ன செஞ்சிடணும், வேகமாக ஓடி போய் செட்டைகளுக்குள்ளே போகணும். ஓடி போய் என்ன செஞ்சிருது, ஒளிந்து கொள்கிறது. அந்த தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை செட்டையினாலே மூடிக்கொள்கிறது. அதே மாதிரி இங்கே போட்டிருக்குது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவா. நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் தமது சிறகுகளாலே மூடி இருக்கிறார். உங்களை மூடி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தம்முடைய கரத்தின் நிழலால் உங்களை மூடி இருக்கிறார். நீங்கள் இயேசுவின் கரத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் பிதாவின் கையில் இருக்கிறீர்கள். பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். இயேசு சொன்னார் பாருங்க, அந்த ஆடுகளை குறித்து பேசும்போது, அந்த ஆடுகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அவைகளை தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவின் கரத்துக்குள்ளாக இருக்கிறீங்க, நீங்கள் பிதாவின் கரத்துக்குள்ளாக இருக்கிறீங்க. அவர் உங்களை கரங்களால் கரத்தின் நிழலால் மூடி பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. இங்கே போட்டிருக்கிறது, தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். இந்த தாய் கோழியினுடைய சிறகை பார்த்தீங்கன்னா வெளியே ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ஒருவேளை அந்த பருந்தோடு சண்டை போடும்போது அந்த தாய்க்கோழி தான் என்ன செய்யுது, காயத்தை ஏற்றுக்கொள்கிறது. அப்படி தான் பாருங்கள், சிலுவையில் இயேசு நமக்காக நாம் பட வேண்டிய பாடலை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமேன். அந்த வியாதி அவர் ஏற்றுக்கொண்டார், அந்த அகால மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், காலத்துக்கு முன்பாக மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அந்த சாபத்தின் விளைவு அவர் ஏற்றுக்கொண்டார், அந்த பில்லி சூனிய செய்வனை கொள்ளார் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பாதிக்கப்பட்டார், அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. என் எலும்புகளை எண்ணலாம் என்று சொன்னார். அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கார் பாருங்க. ஏற்றுக்கொண்டுட்டு இன்னைக்கு நம்மை மூடி இருக்கிறார். உள்ள பார்த்தீங்கன்னா அந்த சிறகுகளுக்குள்ளாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் எல்லாருமே கர்த்தருடைய சிறகுகளுக்குள்ளாக இருக்கிறீர்கள். அப்போ இதை குறித்து இயேசு ஒரு காரியத்தை சொல்லுவார் பாருங்க. இதை புதிய ஏற்பாட்டில் சொல்லுவார், அதான் ரொம்ப முக்கியம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே. அதாவது பழைய பாட்டு முதற்கொண்டு தீர்க்கதரிசி என்ன செய்கிற, தேவன் அனுப்புகிறாரு, ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க, சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி பேசிட்டு வரும்போது சொல்லுவார் பாருங்க. வாசிப்போம். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆழமான காரியம் பாருங்க. கர்த்தர் நம்மை பாதுகாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் தேவன் எம்மனமாக அவங்களுக்கு சத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்போ தான் இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டு கொண்டிருப்பீர்களானால், இல்லை நான் கொஞ்ச நாளாக தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பாஸ்டர் என்று சொல்வீரானால், என் மூலமாக தேவன் உங்களுக்கு சத்தம் கொடுக்கிறார். ஏதோ ஒரு செய்தி கேட்பதற்காக அல்ல, நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் இதயத்தின் வாசப்பெண்டு கதவை தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வாசம் பண்ணுவேன். அவர் பாருங்க, செட்டைகளை விரித்து கொண்டு அழைக்கிறார். அதான் சொல்றார், ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் மனமாக நான் எத்தனை தரமோ என்ன செஞ்சேன், உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன். அப்போ அவர் மனதாக தான் இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக பாவத்தை சுமந்து சிலுவைக்கு போய் எல்லாவற்றையும் உங்கள் சார்பில் பாதாளத்துக்கு போய் உயிர் தெளிந்திருக்கிறாரு, எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும், அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக, அவருடைய சிறகுகளுக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். நீதியின் சூரியனாய் இயேசு உங்கள் மேல் உதித்திருக்கிறார். அவர் செட்டைகளின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. இப்போ அதான வேணும் நமக்கு. இந்த செட்டைகள் பாதுகாக்கிற செட்டைகள் மாத்திரம் கிடையாது, அவருடைய செட்டைகளின் கீழாக நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத என்ன செய்யுங்க, இன்றைக்கு அவருக்கு அழைப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். ஆமேன். அழைப்பு கொடுத்து தேவனுடைய பிள்ளையால் நீங்கள் ஆக்கப்பட்டிருப்பீரானால்
நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்காத ஞானஸ்தானம் விடுங்கள். கர்த்தர் என் மூலமாக உங்களுக்கு சத்தம் கொடுக்கிறார். ஞானஸ்தானம் விடுங்கள். ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய பாஷை பேசுங்கள். ஆமென். கர்த்தருக்கென்று உங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு கொடுத்த தாளந்தை கொண்டு அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியத்துக்கென்று விதையுங்கள். முன்னேறி செல்லுங்கள். சபைக்கு தொடர்ந்து போங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறுங்கள். தேவனை கிட்டி சேருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சத்தம் கொடுக்கிறார். ஏனோ தானோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. இது மிகவும் கடைசி காலமாக இருக்கிறது.